ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இப்போ வந்துட்டு பசும்பால் கிடச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாக்கெட் பாலே வாங்கிக்கோங்க. பாலை வந்துட்டு சுண்டை காய்ச்சிக்கோங்க. பால் தயிர் வந்துட்டு ரொம்ப முக்கியங்க இந்த பிரசாதம் பண்ணுறதுக்கு. இப்போ வந்துட்டு சுவாமிகளுக்குன்னே நம்ம தனியாக டம்ளர் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த பாலை ஊற்றிக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் வந்துட்டு சாமிகளுக்கு படைக்கிற பிரசாதம் எப்போவுமே வந்துட்டு கம்ம நல்ல வாசனையோடு இருக்கணுங்க. இப்போ வந்துட்டு குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் ஒன்று தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் தாளித்து அவளுக்கும் அப்புறம் வந்து சுக்கு பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. சுக்கு மண்டவெல்லம் கலந்துட்டு அதில் வந்துட்டு அதுக்கு தாளித்து போடுறதுக்கு இப்போ சட்டி அடுப்பு வச்சாச்சு. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் செவந்து வந்துடுச்சு. இப்போ கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்தாச்சு, அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குண்டாக வர்றது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு அவளுக்கும் சுக்கு பொடிக்கும் போட்டுக்கலாங்க. சுக்கு பொடிக்கு போட்டாச்சு. இப்போ அவள் வந்துட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றி வச்சுட்டா அந்த ஊறி கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். இந்த முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போ வந்துட்டு இந்த மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். அதோட மண்டவெல்லமும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருவோங்க. நல்லா கலக்குங்க. இப்போ ஒரு ஏலக்காவும் போட்டுக்கலாம். இப்போ அந்த சுக்கு பொடியிலையும் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி வச்சுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம சுக்கு பொடியில் வந்து மண்டவெல்லம் சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். இப்போ நம்ம மண்டவெல்லம் இப்போ அந்த தாளித்த அந்த முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிஸ்மிஸ் பழம் எல்லாமே போட்டோம் இல்லையா, இது எல்லாமே கலந்து வர மாதிரி பெசரி வச்சுருங்க. அந்த வெல்லம் அந்த நெய் ஈரத்துக்கே வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக இலகிரும். அந்த டைம் வந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பனங்கள் கண்டு வச்சுருக்கோங்க இப்போ பிரசாதத்துக்கு. இப்போ பாருங்கள் இலகி வந்துடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ உருண்டை பிடிக்க வருது பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, மண்டவெல்லம், சுக்கு, கிஸ்மிஸ், முந்திரி, அடுத்து ஏலக்காய், அவ்வளோதாங்க. நெய். அடுத்து வந்துட்டு வெண்ணெய் வேணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் வைக்கணும். அதோட கல்கண்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லை வெல்லம் வச்சுக்கலாங்க. இப்போ வந்துட்டு அவளில் வந்துட்டு தேங்காய் துருவல் போட்டாச்சு, அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அவள் வந்துட்டு கிளறி வச்சாச்சு. பாருங்கள், சுக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு குட்டியாக ஒரு விநாயகர் ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் விநாயகர் வழிபாடு முக்கியங்க. இப்போ நம்ம வந்துட்டு பனங்கள் கண்டு, வெல்லம், வெண்ணெய், அவல், சுக்கு உருண்டை எல்லாமே ரெடியாக வச்சிட்டோம். இது வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் இல்லைங்க. தயிர், பால் எல்லாமே வச்சாச்சுங்க. இது 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையாலே நம்ம வந்துட்டு செஞ்சு சுவாமிக்கு படைத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு வந்துட்டு விரதம் இருந்து ஹஸ்பண்டும் ஒய்ஃப் 2 பேருமே விரதம் இருந்தீங்கன்னா, குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு மட்டும் வந்துட்டு விரதம் இருக்கலாம். இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பிரசாதம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த பிரசாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.